நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பினாக்கா ராக்கெட் தொடர்பாக முக்கிய அப்டேட் வெளிவந்திருக்கு. என்ன என்பதை நம்ம பார்க்கலாம். அதாவது இந்திய ராணுவத்தின் முக்கியமான ஆயுதங்களில் ஒன்றான இந்த பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர் MBRL அமைப்பை மேம்படுத்தும் பணியில் IIT மெட்ராஸ் மற்றும் DRDO இணைந்து செயல்படுகின்றன. தற்போதைய பினாக்கா ராக்கெட் 40 முதல் 75 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்கை தாக்க முடியும். ஆனால் ராம்ஜெட் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் இதன் தாக்கும் தூரத்தை 200 கிலோமீட்டராக அதிகரிக்க உள்ளனர். இது இந்தியாவின் பாதுகாப்பு திறனை முழுமையாக மாற்றும் முன்முயற்சியாகும். நண்பர்களே, பினாக்கா MBRL ஒரு பல ராக்கெட் ஏவுகணை அமைப்பாகும். இது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பல இலக்குகளை துல்லியமாக தாக்குவதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது. இதுவரை இது இந்திய ராணுவத்தின் முக்கிய ராணுவ சாதனமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் இதன் தூரம் சுருக்கமாக இருந்தது. இதை தீர்க்கவே ராம்ஜெட் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பினாக்காவை மேம்படுத்தும் பணிகள் தொடங்கியுள்ளன. ராம்ஜெட் என்பது ஒரு தனித்துவமான ஏரோடைனமிக் என்ஜின். இது உயர் வேகத்தில் இயங்கும் போது காற்றை சுருக்கி அதனை எரிபொருளுடன் சேர்த்து எரித்து முன் இயக்கத்தை அதிகரிக்க உதவுகிறது. இதன் மூலம் பினாக்காவை மேலும் வேகமாக இயக்க முடியும். மிகப்பெரிய தூரத்தில் செல்லும் எரிபொருள் சிக்கனத்துடன் இயக்க முடியும். இந்த மேம்பாட்டின் முக்கியத்துவம் இந்திய ராணுவத்திற்கு இந்த மாதிரியான முன்னேற்றம் மிக அவசியமாக உள்ளது. தற்போதைய ராக்கெட் லான்ச்சர்கள் குறைந்த தூரம் கொண்டவை என்பதால் பினாக்காவின் புதிய பதிப்பு 3 முக்கிய பயன்களை வழங்கும். முதலில் துல்லியமான தாக்குதல்கள். 200 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை மிகச் சரியாக தாக்க முடியும். இரண்டாவதாக பாதுகாப்பு உறுதிப்பாடு. எதிரியின் பலமான பகுதிகளையும் தகர்க்க முடியும். மூன்றாவதாக உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிப்பது. அதாவது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட இந்த முறைமைகள் வெளிநாட்டு ஆளுமையை குறைக்கும், அதே நேரத்தில் உள்நாட்டு உற்பத்திக்கு பெரிய அளவிற்கு ஊக்குவிக்கும். IIT மெட்ராஸின் பங்கு. இந்த திட்டத்தில் IIT மெட்ராஸின் மெக்கானிக்கல் என்ஜினியரிங் பிரிவு முக்கிய பங்கு வகிக்கிறது. DRDO உடன் இணைந்து ராம்ஜெட் தொழில்நுட்பத்தின் சோதனைகள் மற்றும் ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எதிர்காலத்தில் இந்த புதிய பினாக்கா ராக்கெட்டை இந்திய ராணுவத்தில் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த முயற்சியால் இந்திய ராணுவம் தன்னுடைய தாக்குதல் திறனை பல மடங்கு உயர்த்தும். உலக ராணுவத்தில் இந்தியாவின் நிலை மேலும் வலுப்பெறும். பினாக்கா ராக்கெட்டின் புதிய பதிப்பு இந்தியாவின் பாதுகாப்பு வரலாற்றில் மாற்றத்தை உருவாக்கும். நண்பர்களே, அடுத்த செய்தியா பார்த்தோம்னா, இந்தியா இத்தாலி இடையே 5 ஆண்டு செயல் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. என்ன அப்படின்றத பார்த்தரலாம். அதாவது பாதுகாப்பு, வர்த்தகம், மின்சாரம் உள்ளிட்ட துறைகளில் இணைந்து செயல்பட இந்தியா இத்தாலி இடையே 5 ஆண்டு செயல் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். என்னன்னா, பிரேசில் நாட்டின் தலைநகரான ரியோ டி ஜெனிரோ நகர்ல 19வது G20 உச்சி மாநாடு நேற்று முன்தினம் தொடங்கிருந்துச்சு. இந்த நிலையில நேற்று இந்த மாநாடு நிறைவு பெற்றது. இதுல உலக தலைவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேசியிருந்தாங்க. அமெரிக்கா, சீனா, இந்தியா உள்ளிட்ட 19 நாடுகள் G20 கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கின்றன. தற்போது நடைபெற்ற இந்த மாநாட்டில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள், அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், சீன அதிபர் ஜி ஜின்பிங், இத்தாலி, பிரான்ஸ் அதிபர்கள் என உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றிருந்தாங்க. குறிப்பாக பல்வேறு நாடுகளின் தலைவர்களை இந்த உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக நம்மளோட பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சந்தித்து பேசி வருகிறார். நண்பர்களே, இந்த நிலையில தான் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி அவர்களை பிரதமர் மோடி அவர்கள் சந்தித்து பேசியிருக்காங்க. அப்போது இரு நாடுகளுக்கு இடையே உள்ள உறவை மேம்படுத்துவது தொடர்பாக இருவரும் நீண்ட நேரம் ஆலோசனை நடத்தியிருக்காங்க. மேலும் பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் உறவுகளை அதிகப்படுத்துவது தொடர்பாக இரு தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இது தொடர்பாக பாரத பிரதமர் அவர்கள் தனது X வலைதளத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம்னா, ரியோ டி ஜெனிரோ G20 மாநாட்டில் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி அவர்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. பாதுகாப்பு, வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் உறவுகளை ஆழப்படுத்துவதை மையமாக வைத்து எங்களது பேச்சுக்கள் அமைந்தன. கலாச்சாரம், கல்வி மற்றும் பிற துறைகளில் ஒத்துழைப்பை எவ்வாறு அதிகரிப்பது என்பது குறித்து நாங்கள் பேசினோம். இந்தியா இத்தாலி நட்புறவு ஒரு சிறந்த உலக முன்னேற்றத்துக்கு பெரிதும் உதவும் என்று
அதில் பதிவிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து பாதுகாப்பு, வர்த்தகம், மின்சாரம் உள்ளிட்ட துறைகளில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இரு நாடுகளும் இணைந்து செயல்பட 5 ஆண்டு செயல் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது. 2025ஆம் ஆண்டு முதல் 2029ஆம் ஆண்டு வரை இந்த செயல் திட்டம் அமலில் இருக்கும். 10 முக்கிய துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்வதை இந்த செயல் திட்டம் உறுதிப்படுத்தும். பொருளாதார கூட்டுறவு, முதலீடு, மின் உற்பத்தி மாற்றம், விண்வெளி, பாதுகாப்பு துறை உள்ளிட்ட 10 துறைகள்ல இரு நாடுகளும் தொடர்ந்து கவனம் செலுத்தும் அப்படின்ற மாதிரி செயல் திட்டத்தில் கூறப்பட்டுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நண்பர்களே, அடுத்த செய்தியாக முக்கியமான ஒன்று நண்பர்களே, ரஷ்யா உக்ரைன் இடையே போர் தொடங்கியதுக்கு அப்புறமாக முதல் முறையாக ரஷ்ய அதிபர் புதின் அவர்கள் இந்தியாவிற்கு வருகை தர உள்ளார். என்ன என்பதை நம்ம பார்த்தரலாம். அதாவது உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையே போர் தொடங்கிய பிறகு முதல் முறையாக ரஷ்யாவின் அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் இந்தியாவிற்கு வருகை தர உள்ளார். இதனை ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நேட்டோ அமைப்பில் சேருவதற்கு உக்ரைன் அடம் பிடித்ததை நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ரஷ்யா கடந்த 2022ஆம் ஆண்டு உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தியிருந்தது. அப்ப நடத்திய தாக்குதல் இன்ன வரைக்கும் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். இன்ன வரைக்கும் முடிந்தபாடே இல்லாமல் தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த போரால பல லட்சம் பேர் உயிரிழந்திருக்காங்க. அந்த அளவிற்கு இந்த ஒரு போர் என்பது கடந்த 3 ஆண்டுகளாக முடிந்தபாடே இல்லாமல் தொடர்ச்சியாக நீடித்து வந்துகிட்டு இருக்கு. உலக நாடுகள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது இந்த ஒரு போர். இப்ப வரைக்கும் இந்த போரில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக வடகொரியா உள்ளது. அதே சமயம் உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா செயல்படுகிறது. இரு தரப்பிற்கும் நட்பு நாடுகள் தொடர்ச்சியாக ஆயுதங்களை வழங்கி வந்துகிட்டு இருக்கதை நம்ம பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். இதற்கிடையே ரஷ்யா மற்றும் உக்ரைன் போர் களத்தில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டு வருகின்றன. ஆபத்தான ஆயுதங்கள், ஏவுகணைகள் உள்ளிட்டவற்றை பயன்படுத்துவதற்கு ரஷ்யா மற்றும் உக்ரைன் ஆயத்தமாகி வருகின்றன. இதற்கிடையே அமெரிக்க அதிபர் தேர்தல் நடைபெற்றது. அதில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அபார வெற்றி பெற்றார். அவர் ஆட்சிக்கு வந்தால் ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு வரும் என பலரும் நம்புகின்றனர். அது தொடர்பான முக்கிய ஆலோசனைகளும் நடந்து வந்துட்டு இருக்கதை நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம். இதற்கிடையே அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்கள் ரஷ்யா மீது நீண்ட தூர ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்த உக்ரைனுக்கு அனுமதி வழங்கினார். இதற்கு ரஷ்யா கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இதனால் போர் பதற்றம் முற்றி வருகிறது. இந்த நிலையில தான் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் அரசு முறை பயணமாக இந்தியாவிற்கு வருகை தர இருக்கிறார். நண்பர்களே, அடுத்த ஆண்டு புதின் அவர்கள் இந்தியாவிற்கு வருகை தருவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கிய பிறகு முதல் முறையாக ரஷ்ய அதிபர் புதின் அவர்கள் இந்தியா வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த சந்திப்பின் போது போர் நிறுத்தம் தொடர்பாக பேசப்படும் என கூறப்படுகிறது. மேலும் உலக நாடுகள் அனைத்தும் புதின் அவர்களின் இந்திய வருகையை உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. சரி, அவ்வளவுதான் நண்பர்களே, இன்றைய செய்தி நிறைவடைந்தது. இந்த வீடியோவை பற்றிய உங்களின் கருத்து வரவேற்கப்படுகின்றது. வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. நீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணால் மட்டுமே நம்மளுடைய சேனல் அடுத்த கட்டத்திற்கு வளரும். அதே சமயம் நானும் மகிழ்ச்சி அடைவேன். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான செய்திகளையும் தினமும் வீடியோவின் மூலமாக உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன். ஸோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். நன்றி நண்பர்களே. ஜெய்ஹிந்த்.